நல்ல நன்மை நினைத்து நீங்க எனக்கு தந்த நல்ல வீட்டை நினைச்சு ஏசப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க இவ்வளவு பெரிய வீட்டை எனக்கு தந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏசப்பா. நீங்க என் வீட்டுக்கு வந்து நீங்க என்னோட கூட இருந்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் ஏசப்பா. அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஏசப்பா. நீங்க என் கூட வந்து தங்கி இருங்க ஏசப்பா. உங்களை நான் எதிர்பார்க்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா என் வீட்டுக்கு நீங்க வந்தா தான் எனக்கு சந்தோஷம். இவ்வளவு பெரிய வீட்டுல நான் ஒத்தையில இருக்க முடியாது ஏசப்பா. நீங்க வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏசப்பா நீங்க உண்மையில வருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஏன்னா என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்க வருவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க எப்ப ஏசப்பா வருவீங்க? இன்னைக்கு வருவீங்களா இல்ல நாளைக்கு வருவீங்களா இல்ல நாளைக்கு கழிச்சு வருவீங்களா? சீக்கிரம் வந்துருங்க. ஆனா எனக்கு இந்த வீடை பார்க்க பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏசப்பா. அதனால உங்களையும் நான் பார்க்கணும், உங்களையும் என் கூட நான் வச்சுக்கிடணும். அதனால நீங்க சீக்கிரம் வாங்க ஏசப்பா. சரி ஏசப்பா. ஏசப்பா நீங்க ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி. நான் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு எதிர்பார்ப்பேன், நாளைக்கு எதிர்பார்ப்பேன். நீங்க எப்போ வருவீங்களோ அதுவரை எதிர்பார்த்துட்டே இருப்பேன் ஏசப்பா. நீங்க வந்துருங்க சரியா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எப்போ ஏசப்பா ஐயோ கண்ணு போட்டு பாப்போம். ஏசப்பா ஏசப்பா நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வரீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த மாதிரி ஏசப்பா நீங்க நான் ஒரு சிம்பிளான வீடு கேட்டேன், எனக்கு இவ்வளவு பெரிய வீடை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. பாருங்க ஏப்பா 4 பெட்ரூம் கொடுத்துருக்கீங்க, ஹால் பெரிய கொடுத்துருக்கீங்க. இன்னும் அதான் விருந்தாளிகள் வந்து அவங்களுக்கு தங்கிறதுக்கு தனியா ரூம் கொடுத்துருக்கீங்க. ஏப்பா 10 ரூம் கொடுத்துருக்கீங்களா? ஐயோ நான் எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம கேட்டப்பா. அது மட்டும் இல்ல எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா நீங்க எப்போ வரீங்க எனக்கு தெரியாது. ஒரு நாளை வருவீங்க, நாளை கழிச்சு வருவீங்க, இப்படி ஒரு வாரம் ஆக்கிட்டு நினைச்சேன். ஆனா இப்படி திடீர்னு வந்து செபிச்ச உடனே எனக்கு நீங்க இப்படி காட்சி கொடுப்பீங்க நான் நினைக்கிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. உங்களுக்கு நான் உங்களுக்கு காரியம் செய்யப்பாங்க. என்னால சந்தோஷம் தாங்க முடியாது. எனக்கு நீங்க 10 ரூம் தந்துருக்கீங்களா? அதுல ஒரு ரூம் உங்களுக்கு ஏசப்பா. சரியா? அந்த ரூம்ல உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும். நீங்க உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தேவையான பொருள், பள்ளி தேய்க்கிறதுக்கு தேவையான பொருள், பேஸ்ட்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து உங்களுக்கு குளிக்கிறதுக்கு துண்டு, ட்ரெஸ், லுங்கி, விதவிதமான ட்ரெஸ், இது சாப்பாடு எல்லாம் உங்க இருக்கிற ரூமுக்கு வசதி ஏசப்பா. நான் உங்களுக்கு எல்லாம் தேவை எல்லாம் தந்துருக்கேன். ஆனா நீங்க அந்த ரூம் போட்டு வெளில வர முடியவே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் அந்த ரூம்ல இருக்கும். சரியா ஏசப்பா? நீங்க எங்க சுத்தி பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எல்லா வசதியும் அந்த ஒரு ரூம்ல நான் வச்சிருப்பேன். நீங்க சந்தோஷமா ரூம்ல இருங்க. அந்த ரூம் போட்டு நீங்க வேற எங்கேயும் போட்டு இருக்காது. உங்களுக்கான எல்லா தேவைகளும் வந்து இருக்கும். சரியா ஏசப்பா? வாங்கி ஏசப்பா உங்களுக்கு நான் பெஸ்டான ரூம் தரேன். ஏசப்பா வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா இதான் உங்களுக்கு பெஸ்டான ரூம். சரியா ஏசப்பா? இதுல உட்காந்து இதான் உங்க ரூம். ஆமா உட்காந்துட்டேனே. ஏ அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் இன்னும் யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு ஏசப்பா யார் கூட என் வீட்டுல இருக்கிறாரு. 10 ரூம் தந்ததுல ஏசப்பாவுக்கு ஒரு ரூம் கொடுத்தாச்சு. அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால நமக்கு தேவையான எல்லா வசதியும் வச்சு ஏசப்பாவை வீட்டுல தங்க வச்சாச்சு. இப்ப மணி என்னாச்சு? 10 மணி ஆயிட்டா? நம்ம என்ன தூங்குவோம், காலையில எந்திக்கணும், ஏசப்பாவுக்கு டிபன் பண்ணணும், அவருக்கான காரியத்தை பார்க்கணும். இப்ப படுத்தாதான் நம்ம சீக்கிரம் எந்திக்க முடியும், இல்லைன்னா லேட் ஆகிடும். சரி படுப்போம். யாரு வரா? அது யாரு பாப்போம். நான் கதவை திறக்கண்டாமா?
ஏசப்பா ஏசப்பா காப்பாத்துங்க ஏசப்பா என்னால முடியல ஏசப்பா ஏசப்பா சீக்கிரம் வாங்க ஏசப்பா சீக்கிரம் வாங்க ஏசப்பா காப்பாத்துங்க ஏசப்பா ஐயோ 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 சாமி என்ன பண்றீங்க சாமி என்ன காப்பாத்துங்க சாமி என்னால முடியல சாமி என்னால முடியல சாமி ஏசப்பா ஏசப்பா முடியாது எப்பா என் கை காலம் வலிக்கிற எப்பா எனக்கு எந்திக்க முடியல எலும்பு ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு கையெலும்பு டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு கால் எலும்பு டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு ஐயா போட்டு பிடைச்சி எடுத்துட்டாங்க ஆமா ஏத்தப்ப என்ன ஆனாரு இவருக்கு நான் ஒரு வீடு தந்தாருக்காக ஒரு ரூம் கொடுத்தா அந்த மனுஷன் ரூமுகளே உட்காந்துட்டாரு ஐயோ அந்த மகன் நம்மள கூப்பிட்டு ஒரு ரூமை கொடுத்தானே அவன் இப்படி கிடந்து அழகானே வந்து எட்டி பார்த்தோம் கொஞ்சம் காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லாதபடி இப்படி பொம்பளை மாதிரி கட்டிகளே இருந்துக்கிட்டாங்க நாங்க எனக்கு இந்த கதை பத்தி ஜவுளி இல்லை ஏசப்பா வெளியே வாங்க நீங்க வந்தீங்களா உங்க மேலதான் எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு ஏசப்பா நீங்க சந்தோஷம் ஆனா உங்களுக்கு நான் ஒரு ரூபா தந்தேன் நீங்க கொஞ்சமாவது ஒரு இறக்கம் உள்ளவரா இருந்தா ராத்திரி நேரத்துல ஒரு கருங்கன்னு ஒரு பிசாசு வந்து என்ன அந்த பாடு படிச்சுட்டு ஏசப்பா என்ன ஒரு இடம் பாக்கி இல்லாம என் உடம்ப டேமேஜ் ஆகிட்டு ஏசப்பா நீங்க வந்து காப்பாற்றக்கூடாதா நான் காப்பாற்றப்பட மாட்டேங்க தானே உங்களுக்கு நான் வீட்டை தந்தேன் ஏன் வராம பண்ணீங்க ஏசப்பா கொடுத்தீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏசப்பா சாரி ஏசப்பா நான் இவ்வளவு தூரம் யோசிக்கல ஏசப்பா ஏதோ ஒரு குத்தி மாறிட்டதுனால என்னப்பா நான் செய்யலாம் கரெக்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒத்த உரிமை தந்துட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னது உண்மைதான் ஆனா நான் உங்களுக்கு சேஃப்டி தான் பண்ணேன் ஆனா அதுலயும் ஒரு தவறு இருக்குது எனக்கு இப்பதான் தெரியுது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துட்டுன்னா நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் என் உடம்பு புண்ணாயிருக்காது அவனுக்கு வந்திருக்க மாட்டான் சரி ஏசப்பா நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் இந்த முழு வீட்டையும் இல்ல உங்களுக்கே தந்துருந்தேன் இந்த முழு வீட்டை அவங்க நீங்கள் ஆந்தலாம் முழு ரூம்ல நீங்கள் ஆந்தலாம் இந்த முழு கட்டடம் உங்களுக்கு சொந்தம் எனக்கு அந்த கவலை வேண்டாம் நீங்க தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் சரி ஓகேவா சரி நீங்க அவங்க நீங்க பாருங்க சரி அப்பா பண்ணிட்டோம் அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது நான் வந்து வழங்காதவன் முழு வீட்டையும் ஏற்றப்பட்ட கொடுத்துக்கணும் அது என்ன 10 ஒரு நோட்டு கொடுத்ததுனாலதான் அவர் பாட்டு இருந்தார் நான் சொல்லி சொன்னதுனால உட்காந்துருக்காரு சரி ஏதோ நம்ம
சரி, இன்னைக்கு ஏசப்பாவுக்கு முழு வீட்டையும் கொடுத்தாச்சு. இனிமே எவன் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துருவோம். ஆமா, சரி, நைட் ஆயிட்டு பேசாம தூக்கிப்போம். என்ன நடந்தது? இன்னைக்கு வந்தானா? அப்படியா? எனக்கு சத்து கேட்கல, நான் கதை தரணும், நீங்க போய் கத்துட்டீங்களா? உங்களை பார்த்தவங்க அப்படின்னா கேட்டுட்டீங்க. இப்போ நாமே கதை தரேன், இதான் நீங்க என்ன பண்ணா? உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. சரி, கவனிங்க. இந்த நாடகத்தின் மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது நான் முழு வீட்டை யார் கொடுத்துக்கணும்? ஏசப்பா கண்டிஷன்ல கொடுத்துக்கணும். நான் அவங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுத்ததுனால அவங்க ஒரு போட்டு வெளியில வரல, நான் பாதிக்கப்பட்டேன். ஆனா முழு வீட்டை கொடுத்த பிறகு நான் நல்லா நிலையா தூங்கிட்டேன். ஆனா நேற்று நைட்டு வரும்போது யார் கதை தரல? ஏசப்பாவே போய் கதை திறந்தாரு. அந்த விதம் ஓடிட்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம உள்ளத்தை, நம்முடைய நிர்ணயத்தை ஏசப்பாவுக்கு கொடுத்துட்டோம் சொன்னா ஏசப்பாங்க என்ன பண்ணுவாரு? தங்கி இருப்பாரு. இல்ல நம்ம ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்காம தப்பு பண்ணிக்கிட்டு, பாவம் பண்ணிக்கிட்டு, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாம, சண்டை போட்டுக்கிட்டு, சமாதானம் இல்லாம இப்படி இருந்தோம்னு சொன்னா அங்க யார் குடியிருக்க வருவா? சாத்தான் தான் குடியிருக்க வருவான். அவன் குடி இருந்தான்னா நம்மளுக்கு நிம்மதியா இருக்காது, சந்தோஷமா இருக்காது. அதனால அவனை விரட்டி அடிக்கணும்னா நமக்குள்ள யார் வரணும்? ஏசப்பா வரணும். அதான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு எவன் கதவை திறப்பானோ நான் அவனுக்குள்ள என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணவே அவனுக்குள்ள தங்கி இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்கெல்லாம் ஏசப்பா வேணப்போ? அப்போ இருந்து உங்க முழு வாழ்க்கையையும் ஏசப்பா நான் உமக்கு தருகிறேன்னு சொல்லி அவர் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்க காரியங்கள் எல்லாத்தையும் நினைச்சுவாரு, ஏற்றுக்கொள்வாரு. ஏசப்பாவுக்கு அனைவரத்தையும் நன்றி செலுத்தோமா? ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமே இதுதான் உங்களுக்கு இன்னும் சொந்தம். இந்த வீடு கூட உங்களுக்கு தான் சொந்தம். இது நான் எதை குறித்து கவலைப்படுறதில்லை. நான் எங்க போகலாம், எங்கனாலும் வரலாம். ஏன்னா நீங்க எனக்கு முன்பதாக என்ன பண்ணீங்க? சத்துருடைய கிரியைகள் அழிக்க வல்லவராக இருக்கிறீங்க. உங்களுக்கு தேங்க்ஸ் ஏசப்பா. ரொம்ப நன்றி. எல்லாரும்